Hello friends, welcome to DS Designers. இன்னைக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ பார்க்கலாம். இது த்ரெட் அப்புறம் zari த்ரெட் இனி நமக்கு எம்ப்ராய்டரிக்கு என்னென்ன வேணுமோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். நீங்களும் அந்த மாதிரி வெச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இதுதான் த்ரெட் பாக்ஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம வாங்குறது முக்கியம் இல்லை, அது எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட யூசேஜும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம இப்போ பிங்க் ஷேடு, வயலட் ஷேடு, மெரூனு, ஆரஞ்சு, ஹாஃப் ஒயிட்டு, பிளாக்கு இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். மஸ்டர்ட் கலர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வயலட் கலர் வேணும் அப்படிங்கும்போது இதை பார்த்தோம்னாலே லைட் ஷேட் வேணுமா டார்க் ஷேட் வேணுமான்னு நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸை வச்சு இதில் இருக்கிற கலர்ஸ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் இது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது இப்போ த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படியே விடக்கூடாது, அது எல்லாமே வந்துடும், அப்படியே பிரிஞ்சு வந்துடும் சில்க் த்ரெட் பொறுத்தளவுக்கு. அதனால் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன்னா இந்த மாதிரி இப்படி எடுத்துகிட்டு இப்படி லாஸ்ட்டாக வர்ற இடத்துல செல்லோ டேப் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இந்த கார்னரில் ஓட்டாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி இப்படி ஓட்டிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இங்கே தெரியும். அதனால் அதுக்கு முன்னாடி செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பிங்க்கு, வயலட்டு, ஆரஞ்சு அந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. இப்போ இன்னொரு பாக்ஸில் ப்ளூ ஷேட் அண்ட் க்ரீன் ஷேடு அதுக்கு வச்சுருக்கேன். இப்போ ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் க்ரீன் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற கலர்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா டார்க் ஷேட்லேருந்து லைட் ஷேட் வரைக்கும் எல்லாமே ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் க்ரீன் ஷேடு, ப்ளூலேருந்து அப்படியே க்ரீன் டர்ன் பண்ணுற அந்த ராமர் க்ரீனு இதில் எல்லாம் கூட அப்படியே வச்சுருக்கேன். லீஃப் க்ரீன்லேயே நிறைய கலர் ஷேட்ஸ் இருக்குது. லைட் க்ரீனு, இது பார்த்தீங்கன்னா இது மிலிட்ரி க்ரீனுன்னு சொல்லுவாங்க. இது மிலிட்ரி க்ரீனு, அதிலே லைட் அண்ட் டார்க் ஷேடு. அப்புறம் எல்லோவில் மேங்கோ எல்லோ, லெமன் எல்லோ, அதில் அந்த மாதிரி கொஞ்சம் லைட் ஷேடெல்லாம் இப்படி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் தேடும்போது ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அங்கங்கே ஒவ்வொன்றும் போட்டு வச்சிங்கன்னா நமக்கு என்ன கலர் வாங்கியிருக்கோன்னு தெரியாது, எது தேடுறோம் எதை யூஸ் பண்ண போகிறோன்னு புரியாது. அதனால் இந்த மாதிரி 2 பாக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்லேயே கோல்டு ஷேட் இருக்கிறதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு ஷேட் பாருங்கள். இதெல்லாம் ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இது லைட் ஷேடு, கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஷேட்ஸ் தான் இது வந்து அந்தந்த சாரீக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம வாங்கி வச்சது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஷேட்ஸ் தான். இந்த மாதிரி கோல்டு எல்லாமே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி கலர் அண்ட் டபுள் கலர் த்ரெட்ஸு. இது ஆல்ரெடி நான் ஸ்கேலோப்பிங் ஸ்டிச் டுட்டோரியல் வீடியோலேயே காட்டியிருப்பேன். இதான் மல்டி கலரில் 2 த்ரெட் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மல்டி கலரு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் கலர். இது பிங்க்கும் ஒயிட்டும் சேர்ந்து வரும். இதுவும் ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ப்ளூ அண்ட் ஒயிட்டு அந்த காம்பினேஷனில் வரும். இது லைட் ப்ரௌனும் ஒயிட்டும் வரும். அதிலே இது டார்க் ப்ரௌனும் ஒயிட்டும் வரும். இது நல்லாயிருக்கும். இந்த த்ரெட்டு வந்து கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது போடுறது. இந்த மாதிரி எந்த காம்பினேஷனில் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்றுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ அடுத்த பாக்ஸில் zari த்ரெட்டெல்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் செட்டு வந்து ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. A1 zari மம்தா பிராண்டுன்னு சொல்லுவாங்க. ஆரி ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ணுறது. அது ஒரு 2 பேக் வாங்கி வச்சுருக்கேன். கிளாஸ்க்கு வரவங்களுக்கும் நான் இதிலேருந்தே கொடுத்துருவேன். அவங்க வாங்கிட்டு வரணும்னு எதிர்பார்க்க மாட்டேன், இதிலேருந்தே கொடுத்துருவேன்.
அதுக்காக தான் நான் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம மிஷின் எம்ப்ராய்டரிக்கு இந்த சரி த்ரெட்டு, மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது கோல்டு கலரு, அதனால் கோல்டு வந்து நிறைய வாங்கி வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர். இப்போல்லாம் நிறைய சாரீ சில்வர் பார்டர், சில்வர் சரியில் தான் வருது. அதுக்காக இதுவும் மிஷின் எம்ப்ராய்டரிக்கு வர கோல்டு சரி த்ரெட்டு தான். இது எல்லாமே லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஷேட்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இது டார்க்காக இருக்கும். சாரியில் எந்த ஷேடு வருதோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்காக இப்படி டிஃப்ரெண்ட்டாக லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஷேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இது வந்து காப்பர் கலர். இது வந்து ஷைனிங் கோல்டு. இது டல் கோல்டு. இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஷேட்ஸ் பார்க்குறீங்களோ எல்லாமே ஒவ்வொன்றும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ட்ரை பண்ணி எது சூட்டபுளாக இருக்குதுன்னு பார்க்க முடியும். இது ஜரி த்ரெட் பாக்ஸு. இதுலேயே டயாலஜி பிராண்ட், இதெல்லாம் ஆரி ஒர்க்குக்கு வர்றது. ஆரி ஒர்க்குக்கு வர்ற ஷைனிங் கோல்டு சரி இதெல்லாம் அந்த மாதிரி. இது ஆரி ஒர்க்குக்கு வர்ற சைடு, இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரிக்கு வர்றது. இந்த மாதிரி சரி த்ரெட்டுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் சரி த்ரெட்டு. அதில் மிஷின் எம்ப்ராய்டரி பொறுத்தளவுக்கு ஒரு 2-3 கலர்ஸ் தான் எனக்கு கிடச்சிது. இதே வந்து ஆரிக்குங்கும்போது இந்த பாக்ஸில் இருக்குது. இது ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில்ஸு. ஆரி ஒர்க்கில் கலர் சரி நிறைய கிடைக்கும். இது அப்படியே செட்டாக கிடைக்கும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா லைட் பிங்க்கு, ப்ளூவு, இதில் 12 கலர்ஸ் இருக்கும். இதில் இது ஈஸியாக கிடைக்கும் நமக்கு. ஆனால் மிஷின் எம்ப்ராய்டரி பொறுத்தளவுக்கு கலர் சரி கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. இதே நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது வாங்கி வச்ச கலர்ஸ் இப்போ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இந்த 2 மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. காப்பர் கலரு அண்ட் இது வந்து பிங்க் கலரு. இது ப்ளூ ஷேடில் வரும். இந்த மாதிரிலாம் இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் நிறைய இடம் ட்ரை பண்ணிட்டேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு ஒன்று வாங்கி வச்சேன். இது இன்னும் ட்ரை பண்ணல. இனி வர வீடியோஸில் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தது அவ்வளோதான். இனி இது பார்த்திங்கன்னா இது ஃபைபர் மிரரு, அப்புறம் ஒரிஜினல் மிரர் அது வச்சுருக்கேன். இனி வர்ற வீடியோஸில் இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கெல்லாம் வரும். ஃபைபர் மிரர்லேயே இது வந்து ரவுண்ட் ஷேப்பு. இது வந்து மீடியம் சைஸு, இது வந்து ஸ்மால் சைஸு. இது ஸ்கொயர் ஷேப்பு ஃபைபர் மிரர். இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இனி அடுத்த வீடியோஸில் மிரர் ஒர்க் பற்றி பார்க்கலாம். இது அதுலேயே சின்ன சைஸு, மீடியம் சைஸ். இது வந்து திலகம் ஷேப் ஃபைபர் மிரர். இது எல்லாமே ஃபைபர் மிரர், ஒரிஜினல் மிரர் இல்லை, பிளாஸ்டிக் மிரர்னு சொல்லுவாங்க. இது டைமண்ட் ஷேப். இது எல்லாமே இனி வர வீடியோஸில் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நான் ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம பார்க்கலாம், இனி வர வீடியோஸில் பார்க்கலாம் இதை பற்றி. ஒரிஜினல் மிரர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இது தான் வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பும் டைமண்ட் ஷேப்பும் வச்சுருக்கேன். இதுக்கு வர மிரர் ரிங்கு கூட இருக்குது. இது வந்து இந்த மிரர் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த மிரர் ரிங்கை வைக்கலாம். அதுவும் வாங்கியிருக்கேன், காட்டுறேன். இதுதான் அதுக்கான மிரர் ரிங்கு. பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இது. இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு அந்த சைஸான ஃபைபர் மிரர் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஷேப் இது கரெக்டாக இருக்கும். இதுலேயே வந்து கோல்டு கலர் இருக்குது. கோல்டும் சில்வரும் மட்டும் வாங்கியிருக்கேன். இப்போது மல்டி கலர்ஸும் கிடைக்குது. நமக்கு என்ன கலர் வேணுமோ கிடைக்குது. இல்லாட்டி நம்மளே கூட செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இது கோல்டும் சில்வர் மட்டும் வாங்கியிருக்கேன். இனி வர வீடியோஸில் இந்த மிரர் ஒர்க் வீடியோலாம் பார்க்கலாம்.
இது வந்து பெரிய சைஸு, இது ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன். இது முதல் வாங்கினது, இது எல்லாமே ஃபஸ்ட்டு வாங்கி வச்சது. இதெல்லாம் தான் இப்போ வாங்கினது. இதெல்லாம் இனி யூஸ் பண்ணலாம், இது ப்ளவுஸ்க்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் ஆகும். அவ்வளோதான் ஆர்கனைசேஷனு. இப்போ இது வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா வெல்வெட் கிளாத்து. இது வந்து மீட்ரு 200 ரேஞ்ச் வரும், அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஒரு மீட்டர் வாங்கி வச்சுருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத இனி அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து வெல்வெட் பார்த்திங்கன்னா நம்ம வெல்வெட் ப்ளவுஸில் வரும்ல அந்த மெட்டீரியல் இல்லை. இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து டல்லாக இருக்கிற ஒரு வெல்வெட்டு. பார்த்திங்கன்னா தெரியும், தொட்டு பார்த்திங்கன்னா வெல்வெட்டாக தெரியும். ஆனால் இது வந்து நம்ம வெல்வெட் ப்ளவுஸில் போடுற அந்த கிளாத் இல்லை, இது வேறு கிளாத்து. இது கரெக்டாக பேர் என்னன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறது, கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். அதுலேயே வந்து இது ரெட் கலரு, இந்த 2 கலர் வாங்கி வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக பிளாக் தான் நமக்கு யூஸ் ஆகும். இது ஒரு சுடி தைக்கிறதுல தேவைப்பட்டுச்சுன்னு இது வாங்கி வச்சுருந்தேன். இதுவும் 1 மீட்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து ரெட் கலரு, இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஆரியில் வர்ற அந்த சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் எல்லாம் நம்மளே செய்யலாம் இல்லையா, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது பிளாக்கு ரொம்ப மெயினாக யூஸ் ஆகும். இந்த 2 வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது நான் சொல்ல போகிறது நெட் கிளாத் பற்றி. இது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இனி வந்து அப்ளிக் ஒர்க்ஸ் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க போகிறோம். கிளாத் அப்ளிக், நெட் அப்ளிக், வெல்வெட் அப்ளிக், இந்த மாதிரி அப்ளிக் ஒர்க்ஸ் எல்லாம் வரும். அதனால தான் இந்த மெட்டீரியல்ஸ் என்னென்னு இதில் காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நெட் கிளாத்து ஆரஞ்சு, பிங்க்கு, ரெட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. இதை வச்சு நம்ம அடுத்த வீடியோஸில் எப்படி அப்ளிக் ஒர்க்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.